Example 7.18. Given the ellipse can equation x square plus 4y square equal to 8 and the hyperbola oda equation x square minus 2y square equal to 4. எலிப்ஸும் ஹைப்பர்போலாவும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிட்டா அது ஆர்த்தோகோனலா அமையுதா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்ன ஷோ பண்ணணும்னா அது எலிப்ஸோடைய கர்வும் ஹைப்பர்போலாவுடைய கர்வும் பர்பெண்டிகுலரா அமையுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அந்த ப்ரூஃபுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, லெட் a, b be the point of intersection. அதாவது எலிப்ஸும் ஹைப்பர்போலாவும் இன்டர்செக்ட் பண்ணிக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் அஸ்யூம் பண்றோம் a, b. அந்த பாயிண்ட் எடுத்துன்னு போயிட்டு எலிப்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. எலிப்ஸ் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் பிளஸ் 4 y-யோட வேல்யூ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. இந்த பிளஸ் 8 வந்து ஆர்ஹெச்எஸ்ல இருக்கு இல்லையா, அப்படியே எல்ஹெச்எஸ் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும், a ஸ்கொயர் பிளஸ் 4b ஸ்கொயர் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இது ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனான a, b எடுத்துன்னு போயிட்டு ஹைப்பர்போலா ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இதுலேயும் 4 வந்து எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துருங்க. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இங்க 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இதை கிராஸ் மல்டிபிகேஷன் மூலமா, பை கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட், அந்த மெத்தட் மூலமா நம்ம எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் b ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கோங்க, b ஸ்கொயர் 1 வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிபிகேஷன் பார்த்து அடுத்த டேர்ம் வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ஆனா இங்க ஃபிக்ஸ் பண்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. b ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். b ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் 4 மைனஸ் 2. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்போ 4 மைனஸ் 2, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 8 மைனஸ் 4, அதாவது மைனஸ் 8 மைனஸ் 4. லாஸ்டா என்ன பண்றோம்னா a ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் அகைன் 1. லாஸ்டா என்ன பண்ணோம், இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன எழுதுனீங்களோ 4 மைனஸ் 2 எழுதணும் இல்லையா, அதை மறுபடியும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணி எழுதுக்கணும். ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட் படி என்ன பண்ணணும், மல்டிபிகேஷன் படி a ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. a ஸ்கொயர் எழுதிட்டு அப் டு டவுன் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4s are மைனஸ் 16. நெக்ஸ்ட் டவுன் டு அப் மல்டிப்ளை பண்ணும் பொழுது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 8s are 16. ஸோ என்ன ஆன்சர் வருதுக்கு ஆப்போசிட்டாக எழுதுவோம். அதாவது இங்கே பிளஸ் 16 வந்திருக்கு, மைனஸ் 16 எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், a ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர். b ஸ்கொயருக்கும் அதே மாதிரி அப் டு டவுன் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 1 இன்ட்டு 8 மைனஸ் 8. இங்கே 4 1s are மைனஸ் 4 வரும். நமக்கு கிராஸ் மல்டிபிகேஷன் படி செகண்ட் டேர்ம் டவுன் டு அப் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைன், அப்போ ப்ளஸ் 4ஆக மாறும். அதாவது இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4, இங்கே எழுதும்பொழுது ப்ளஸ் 4ஆக எழுதுவோம். தட்ஸ் ஈக்குவல் டு இந்த 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1 2s are மைனஸ் 2, 1 4s are ப்ளஸ் 4, ஆனால் மைனஸ் 4 கிடைக்கும். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் 2 ரேஷியோ மட்டும் கம்பேர் பண்றேன். எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 32, தட்ஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை a மைனஸ் 8 பிளஸ் 4 கம்பைன் பண்ணீங்கன்னா மைனஸ் 4. இதை கம்பேர் பண்ணும் பொழுது நான் a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், b ஸ்கொயர் ஆர்ஹெச்எஸ்லேருந்து இங்கே எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டர் b ஸ்கொயர், தட்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 1 4s are, இங்கே 8 4s are. இந்த 8 நீங்க அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா நியூமரேட்டருக்கு போயிடும். ஃபைனலா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா a ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. இது ஒன் ஆஃப் த ரிசல்ட்ஸ், அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எலிப்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபார் த எலிப்ஸ், இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணலாம்னா ஒரு முறை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கம்மா. எதுக்காகனா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்காக. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x பிளஸ் 4y ஸ்கொயர். இங்கே y ஸ்கொயர் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பவர் ரெடியூஸ் பண்ணுவீங்க. இந்த 2 ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா 2 4s are 8 இன்ட்டு y. அகைன் y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx, தட்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 8 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. இங்கே 8y dy by dx அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2x வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 2x. இந்த 2க்கு இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 4. அப்போ dy by dx equal to minus x by இங்க 4y இருக்கு இல்லையா, அது நீங்க டினாமினேட்டர் கொண்டு போயிடுறீங்க. ஏற்கனவே நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தெரியும் a, b. அந்த a, b எடுத்துன்னு போயிட்டு இந்த dy by dxல அப்ளை பண்ணீங்கன்னா x ரீப்ளேஸ் பண்ணிட்டு மைனஸ் a, y ரீப்ளேஸ் பண்ணிட்டு b,
அப்போ m1 வேல்யூ நமக்கு ஃபைனலா எலிப்ஸ் உடைய ஸ்லோப் கிடைக்கும். m1 equal to minus a by 4b அப்படின்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபார் த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நாம m2 அதாவது செகண்ட் ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம். அந்த கர்வ்ல உருவாகிற ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும்னா x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அந்த கர்வை ஒரு முறை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x மைனஸ் y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4y இன்டு செயின் ரூல் படி y அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx தட்ஸ் ஈக்குவல் டு 4 கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. இப்போ மைனஸ் 4y இன்டு dy by dx அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பிளஸ் 2x வந்து நீங்க ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 2x, இந்த மைனஸ் 2க்கு இங்க மைனஸ் 4 கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு பிளஸ் 2 கிடைக்கும். இந்த பிளஸ் 2y நீங்க ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா dy by dx தட்ஸ் ஈக்குவல் டு x by 2y. ஃபைனலா the point of intersection at a comma b dy by dx equal to x replace பண்ற வேல்யூ a, y replace பண்ற வேல்யூ b. அப்ப a by 2b. அதாவது the slope m2 equal to a by 2b. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1 வருதான்னு செக் பண்ணணும். ஏன்னா எலிப்ஸும் ஹைப்பர்போலாவும் ஆர்த்தோகனலா அமையுது அப்படின்னு செக் பண்ணணும்னா நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா m1 m2 ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்றோம். m1 m2 m1க்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் a by 4b, m2க்கு என்ன கிடைச்சிருக்குன்னா a by 2b. இங்க மைனஸ் a இன்டு a மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் 4b இன்டு 2b 4 2s are 8b ஸ்கொயர். இங்க ஃபைனலா இந்த மைனஸ் 1 by 8 அப்படியே வச்சுக்கிறோம். a ஸ்கொயர் by b ஸ்கொயர் ரிசல்ட்ஸ் நம்ம வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 8க்கும் 8ம் கேன்சல் பண்ணிட்டோம்னா m1 m2 equal to minus 1. ரெண்டு ஸ்லோப்பை ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 1 வருதுன்னா அப்போ அந்த ரெண்டு கர்வும் வந்து பர்பண்டிகுலரா அமையுது. அப்போ ஃபைனல் ரிசல்ட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்னா the curve cut ஆர்த்தோகனலினா பர்பண்டிகுலரா அந்த எலிப்ஸும் ஹைப்பர்போலாவும் இன்டர்செக்ட் பண்ணிக்குது, ஆர்த்தோகனலா அமையுதுன்னு எடுத்துக்கலாம். தேங்க்யூ.